ப்ரோ கபடி தொடரோட 40ஆம் நாள் ஆட்டத்துல ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணியை எதிர்கொண்டது புனேரி பல்தான். இந்த ஆட்டத்துல 36க்கு 34 என்ற புள்ளிக்கணக்கில் புனேரி பல்தான் அணியை வீழ்த்தி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணி வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணி 20 ரைட் பாயிண்ட்களையும் 10 டேக்கிள் பாயிண்ட்களையும் பெற்றிருக்கு. இந்த அணியோட வீரரான அர்ஜுன் தேஜ்வால் 16 புள்ளிகளை பெற்று அசத்தி இருக்கார். புனேரி பல்தான் அணி 23 ரைட் பாயிண்ட்களை எடுத்திருந்தாலும் 4 டேக்கிள் பாயிண்ட்களை மட்டுமே பெற்றிருக்கு. விறுவிறுப்பா நடைபெற்ற இந்த ஆட்டத்துல 2 புள்ளிகள் வித்தியாசத்துல புனேரி பல்தான் தோல்வியை சந்திச்சிருந்தாலும் ஆரம்பத்துல இருந்து அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினதால புள்ளிப்பட்டியல்ல முதலிடத்தை தக்க வச்சிருக்காங்க. மற்றொரு ஆட்டத்துல யூபி யோதாஸ் அணியை எதிர்கொண்டது பெங்கால் வாரியர்ஸ் அணி. ஆரம்பத்தில் இருந்தே விறுவிறுப்பா நடைபெற்ற இந்த போட்டியில 37க்கு 42 என்ற புள்ளிக்கணக்கில் பெங்கால் அணி ஜெயிச்சிருக்கு. மொத்தமா 28 ரைட் பாயிண்ட்களையும் 11 டேக்கிள் பாயிண்ட்களையும் குவிச்சிருக்காங்க அந்த அணியோட வீரர்கள். இந்த அணியோட வீரரான மணிந்தர் 14 புள்ளிகளையும் நிதின் 10 புள்ளிகளையும் பெற்றது அணியோட வெற்றிக்கு வழிவகுத்திருக்குன்னே சொல்லலாம். எதிரணியில விளையாடின யூபி யோதாஸ் 25 ரைட் பாயிண்ட்களையும் 6 டேக்கிள் பாயிண்ட்களை மட்டுமே பெற்று தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ப்ரோ கபடி தொடரோட 41வது நாள் ஆட்டத்துல ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது தமிழ் தலைவாஸ் அணி. மற்றொரு ஆட்டத்துல தபாங் டெல்லி அணியை எதிர்கொள்கிறது பாட்னா பைரேட்ஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.